இந்த செஷனில் ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது ஒரு லெவல் ஆஃப் EBIT அண்ட் அந்த லெவலில் நீங்கள் EPS கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு EBIT இருக்குது, அந்த EBITயில் நீங்கள் உங்களுடைய நான் ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது ஃபைனான்சிங் காஸ்ட்டு, டேக்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய EPS வந்து ஜீரோவாக இருக்கும். நீங்கள் அரைவ் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அது வந்து ஜீரோவாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த லெவல் ஆஃப் EBIT நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணுறப்ப அந்த EBITயும் உங்களுடைய ஃபைனான்சிங் காஸ்ட்டும் சேமாகவே இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஃபைனான்சிங் காஸ்ட் அப்படின்னா என்ன? ஃபைனான்சிங் காஸ்ட் அப்படின்றது பேசிக்கலாக நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸை விட்டுருங்க, மற்ற ஃபண்ட்ஸு, அதாவது டிபென்ச்சர் இல்லை லோன்ஸ் இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டு தான் வந்து நம்ம ஃபைனான்சிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன சொல்கிறோம்? அட் ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் EBIT is equal to ஃபைனான்ஷியல் காஸ்ட். ஃபைனான்ஷியல் காஸ்ட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ், டிவிடெண்ட் எல்லாம். ஆனால் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் தரும், டேக்ஸ் சேவிங்ஸ் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்னால. ஆனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டேக்ஸ் தான் வரப்போகுது. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்ற அடிஷ்னல் டேக்ஸ் தான் வரப்போகுது. அண்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்டில் EBIT is equal to ஃபைனான்சிங் காஸ்ட். அதாவது உங்களுக்கு EBIT வந்து ஒரு 100 இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபைனான்சிங் காஸ்ட்டும் 100 இருக்கும். அதனால் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஜீரோ ஆகிடும். அதனால் EPSும் ஜீரோவாக மாறிடுது. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் 2 சினாரியோ எடுத்துக்கிறேன். ஒரு சினாரியோவில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு சினாரியோவில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ 2 சினாரியோலையும் என்னுடைய ஃபைனான்சிங் காஸ்ட் வந்து 100 rupees தான். ஓகே, ரைட். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா த லெவல் ஆஃப் EBIT அட் விச் EPS is 0. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியுது? EPS வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. EPS is equal to 0. இந்த கேஸ்லேயும் EPS வந்து 0 இருக்குது. ரைட். இப்போ ஃபஸ்ட் கேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனால EPS வந்து 0 ஆகுது. அது எப்போ சாத்தியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய EBIT 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்ரெஸ்ட் 100. அப்போ என்ன ஆயிடுது? EBIT 0 ஆயிடுச்சா? 100 minus 100 EBIT 0. இதுலேருந்து டேக்ஸ் ஏதாவது இருக்கா? டேக்ஸ் எதுவும் இல்லை, 0. அப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும், அதுவும் 0. இதுலேருந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுங்கள். இந்த கேஸில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லை, 0. அப்போ ஏர்னிங்ஸ் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் அதுவும் 0. அதை வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் டிவைட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், இப்போ வாட் எவர் தி நம்பர், என்ன நம்பராக வேணாலும் இருக்கட்டும், 0 டிவைடட் பை தட் நம்பர், EPS வந்து என்ன இருக்க போகுது? 0. ஸோ இதுதான் ப்ரூஃப். அட் ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் EBIT அட் ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார் தட் லெவல் ஆஃப் EBIT EPS is equal to 0 உங்களுக்கு இங்கே ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டில் ஸ்டோரி டிஃப்ரெண்ட். இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் 100 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு EPS 0 ஆயிடுது இல்லையா? ஸோ அப்போ அந்த 100 தான் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, அதாவது அந்த 100 தான் வந்து உங்களுடைய EBIT. எந்த ஃபைனான்சிங் காஸ்ட் நீங்கள் பே பண்ணுறப்ப உங்களுடைய EPS 0 ஆகுதோ அந்த காஸ்ட்டை வந்து நம்ம EBIT-யாக ட்ரீட் பண்ணிக்கலாம். அது எப்போ? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டில் அந்த ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங், ஆனால் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டேக்ஸ் சேவிங் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டேக்ஸ் அட்ராக்ட் ஆக போகுது. சரி, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. நமக்கு என்ன தெரியும்? அட் ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் EPS is equal to 0. ஓகே, ரைட். அப்படின்னா இந்த ஏர்னிங் ஃபார் ஷேர் ஹோல்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபிகர் டிரைவ் பண்ணியிருப்போம். அதை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு 0 வரணும். அது எப்போ பாசிபிள்? இது 0வாக இருந்தால், அதாவது ஏர்னிங் ஃபார் ஷேர் ஹோல்டர் வந்து 0வாக இருந்தால் ஓகே ஃபைன், EPS is also 0. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? 2 சினாரியோவில் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம்? 100. ஓகே, அப்போது இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? 100 ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஏர்னிங் ஃபார் ஷேர் ஹோல்டர் 0 ஆகிடுச்சு அப்படின்னா
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கணும் 100 இருந்திருக்கணும் இல்லையா ஏன்னா 100லேருந்து 100 மைனஸ் பண்ணோம் 0 ஆகிடுச்சு ஓகே அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 100 ஆகிடுச்சு அதுலேருந்து நம்ம 100 மைனஸ் பண்ணோம் 0 சரி ஆனால் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா அப்படின்னா டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னே என்னவா இருந்திருக்கும்னு நமக்கு தெரியணும் இப்போ கேல்குலேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்கு நான் வந்து டேக்ஸ் ரேட்டை வந்து 50% அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ அதாவது இந்த இடத்துல இந்த டேக்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னா 50% அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் 100% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ இருக்கும் 100 மைனஸ் 50% அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜை ரெப்ரசென்ட் பண்ணுது 50% ரெப்ரசென்ட் பண்ணுது அப்போ இதனுடைய 100% தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இல்லையா ரைட் அப்போ ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் வந்து இப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 50% அப்படின்னா 100% எவ்வளோ 200 அப்படின்னா 50% டேக்ஸ் 100 ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் வந்து 200 ஓகே இங்கே இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கா இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை 0 அப்போ எவ்வளோ EBIT இருந்தால் 0 மைனஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு EBIT 200 கிடைக்கும் EBIT 200 இருக்கிறப்ப ஓகே அப்போ இந்த கேஸில் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கே என்ன லெவல் 200 எவ்வளோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணீங்க 100 தான் இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்க 100 ஆனால் ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ 100 ஸோ எஃபெக்ட் புரியுதா அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் அச்சீவ் பண்ணிடலாம் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும் அதாவது டேக்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டருக்கு போக போகிற அமௌண்ட்டு ஆனால் இந்த கேஸில் நீங்கள் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கே நீங்கள் நிறைய கஷ்டப்படணும் இங்கே வந்து நீங்கள் 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் போதும் உங்களுடைய ஃபிக்ஸட் காஸ்ட்டு நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் கவர் பண்ணிடலாம் 101 102 நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு அடிஷ்னல் ருப்பியும் டேக்ஸ் போக பேலன்ஸ் போர்ஷன் வந்து ஓனர்ஸ்க்கு போக போகுது ஸோ 101லேருந்தே வந்து இங்கே வந்து ஓனர்ஸ்க்கு மணி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அதே 100 ருபீஸை ரிட்டனாக பே பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் மினிமம் 200 ஓகே ஸோ இந்த ஆஸ்பெக்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து கம்பெனியோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது ஓகே இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா இதை டெலிவர் பண்ணுறது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஏன்னா இதை கிட்டத்தட்ட கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நீங்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தரக்கூடிய ப்ராஃபிட் இது ஸோ அந்த ப்ராஃபிட் லெவலுக்குள்ளே உங்களால் எப்படி ப்ளே பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் அண்ட் இந்த லெவலில் நீங்கள் எவ்வளோ ஃபைனான்சிங் காஸ்ட் நீங்கள் எடுத்து வைக்க முடியுமோ அந்த லெவலுக்கு தான் வந்து ஃபைனான்சிங் காஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இங்கே 100 ஆட் பண்ணுறப்ப இட்ஸ் குட் ஏன்னா 101லேருந்தே வந்து நம்ம ஓனர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அதே 100 இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக வைக்கிறப்ப நான் 100 ஏர்ன் பண்ணால் போதாது ஐ ஹேவ் டு ஏர்ன் 200 ஏர்ன் பண்ணால் தான் இந்த 100 பே பண்ண முடியும் அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது ஓனர்ஸ்க்கு ஐ மீன் லெஃப்ட் ஓவராக இருக்கும் இப்போ ஜஸ்ட் இந்த ரெண்டு சினாரியும் கம்பேர் பண்ணுங்கள் இங்கே 100 ஏர்ன் பண்ணி EBIT 100 ப்ராஃபிட் 0 EPS 0 ஆனால் 101லேருந்து EPS கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் இங்கே அந்த அடிஷ்னல் அனதர் 100 ஏர்ன் பண்ணியும் EPS கிரியேட் ஆகல EPS 0வாகவே இருக்குது இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுக்கும் அதாவது டெட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இம்பேக்ட் அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பண்ணுறப்ப இந்த ஆஸ்பெக்டை வந்து எல்லா கம்பெனிஸும் எல்லா CFSம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணிட்டு தான் இந்த டிசிஷன் போவாங்க அதாவது அவங்களால வந்து டெட்டு ரைஸே பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ் வரப்போ தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் போவாங்க இல்லைனா ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து டபுள் தி எஃபர்ட்டில் ஒர்க் பண்ணும் இங்கே வெறும் 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் போதும் 100 ரூபாய் பே பண்ணுறதுக்கு ஆனால் இங்கே அதே 100 ரூபாய் பே பண்ணுறதுக்கு 200 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும் டபுள் தி எஃபர்ட் இல்லையா ஸோ இந்த ஃபேக்டர் உங்களுக்கு சொல்லித்தரது தான் வந்து இந்த ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட்